குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜூன் 1 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்குறவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்டேட் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் துறை டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இந்தியன் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் 6 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 5 பேட்ச் நம்ம நடத்திட்டு இருக்கோம். பேட்ச் 6 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு அந்த 60 டெஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் 35 தேர்வுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பள்ளி பாடப்புத்தகத்தில் நேரடியாக வினாக்கள் இருக்கும். அடுத்த 30 தேர்வுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் தான். நிறைய ரிவிஷன் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங்காக. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். முப்படைகளுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா அனில் சௌகான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசி எக்ஸாம்லேயோ எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிம்பிளான எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆர்மி எக்ஸாம்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முப்படைகளுடைய தலைமை தளபதி யாருன்னு பார்த்திங்கன்னா அனில் சௌகான். ஓகேங்களா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சா போதும். நமக்கு எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பார்க்க தேவையில்ல. நம்ம கொடுக்குறத தாண்டி அவங்க கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதேமாதிரி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக். முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, அடுத்தது இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வு செய்யப்பட்டவருடைய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. நேற்றே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம். அதாவது தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் தற்காலிக தேர்வு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. அவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் சம்மந்தப்பட்ட துறை வாயிலாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதேமாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வுக்கான விண்ணப்ப திருத்த அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது, ஆல்ரெடி கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லையில் வந்து பாகிஸ்தானுக்கு துணிச்சலான பதிலடி கொடுத்த எல்லை பாதுகாப்பு படையினுடைய பிஎஸ்எஃப் உடைய உதவி கமாண்டரான நேஹா பண்டாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு கேடயம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. ஓகேங்களா, இவர் வந்து ராணுவ தலைமை தளபதி தான் உபேந்திர துவிவேதி. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். மேலே இருக்க அனில் சௌகான் வந்து பார்த்திங்கன்னா முப்படைகளையும் தலைமை தளபதி. ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ தலைமை தளபதி. ஓகேங்களா, உபேந்திர துவிவேதி. அடுத்தது முக்கியமாக ஒரு மாநாடு நடந்திருக்கு. இந்த மாநாடை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தஜிகிஸ்தானில் துஷான்பே நகரில் வந்து பார்த்திங்கன்னா பனிப்பாறைகள் பாதுகாப்பு குறித்த முதல் ஐநாவுடைய மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா, 3 நாட்கள் இந்த மாநாடு நடப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா பனிப்பாறைகள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றிய மாநாடு. உலகளாவிய சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதும் நீர் தொடர்பான சவால்களை எதிர்கொள்வதும் வந்து பார்த்திங்கன்னா பனிப்பாறை முக்கிய பங்கு எடுத்துக்காட்டதை நோக்கமாக கொண்ட இந்த மாநாட்டில் 80 ஐநா உறுப்பு நாடுகள் மற்றும் 70 சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்டு சேர்ந்த 2500 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 8 தங்கம் 10 வெள்ளி 6 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்களுடன் தன்னுடைய பங்களிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நிறைவு செஞ்சிருக்கு. தென்கொரியாவில் குமி நகரில் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. சீனாவுக்கு அடுத்த பதக்கப்பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா உள்ள நிலையில் போட்டியினுடைய கடைசி நாளான சனிக்கிழமை இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கமும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா PR கவாய். ஓகேங்களா, இது கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். நோட் பண்ணி இப்போ இவர் தான் இருக்கிறாரு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதில் நம்ம ஸ்கூல் புக்கில் TNPSசியில் குரூப் 1 லெவலில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் இருக்குது. அரசியல் சாசனத்தில் உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு அடிப்படை உரிமைகளுக்கும் மோதல் ஏற்பட்டால் அடிப்படை உரிமைகளை முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பது 1973ஆம் ஆண்டு முன்பு உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வையாக இருந்தது. எனினும் 1973ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தின் 13 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அளித்த தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளை நாடாளுமன்றத்தால் மாற்ற இயலும். எனினும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா மாற்றும் உரிமை நாடாளுமன்றத்துக்கு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடிப்படை உரிமைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் அரசியல் சாசனத்தின் ஆன்மாவாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. இது முக்கியமானது. நீங்கள் வந்து குரூப் 1 லெவலில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கேஸை பற்றி படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அடுத்தது முக்கியமான விஷயம் நம்ம நேற்றே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற 72வது உலக அழகி போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஓபல் சுசாதா சவுங்ஸ்டி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியா சார்பில் போட்டியிட்ட நந்தினி குப்தா வந்து பார்த்திங்கன்னா போட்டியாளர் பட்டியலில் 8ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிட்டாங்க. ஓகேங்களா, இதில் என்ன முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றது முக்கியம். தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க ஓபல் சுசாதா சவுங்ஸ்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 72வது உலக அழகி போட்டி இந்தியாவில் தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. அதனால தான் இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக் அப்படிங்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட அந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் ஏதாவது வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.